தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் நாளை நடைபெற இருக்கும் கூட்டம் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இயக்கத்திற்கான தொடக்கம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்ற குரலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து எழுப்பி வருகிறார். இதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரும் அவர் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்த பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களுக்கு கடிதம் எழுதி அழைப்பு விடுத்திருந்தார். இதனையொட்டி காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இயக்கத்திற்கான தொடக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். இப்போ எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சிலர் கேட்குறாங்க. தொகுதி மறுசீரமைப்பால நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டா இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். நம்மோட இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட தலைவர்கள் சென்னை வந்துள்ளனர். சென்னையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் காலை 10:30 மணி அளவில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் தங்கள் கருத்துக்களை கூறுவார்கள் என்றும் கூட்டத்திற்கு பின் கூட்டு செய்தியாளர் சந்திப்பு இருக்கும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.